ஆகாய் 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 2:5 ஆகாய் 2:5 என்ன சொல்லுகிறது? நீங்கள் பயப்பட வேண்டாம். எகிப்தில் புறப்பட்ட போது உங்களோடு கூட ஒன்று பண்ணின உடன்படிக்கையின்படி என் ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார். ஆவியினாலே ஆகும். பசுத்தானங்களோடு வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். பலனை தருகிற ஆவியானவர், நடுவில் இருக்கிற ஆவியானவர், உங்கள் மீது ஊற்றப்படுகிற ஆவியானவர். ஆவியானவரால் தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பு உங்கள் இருதயத்தில் இருக்கிறது என்று சொல்லி ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆவியானவர் ஆவியானவர் எல்லோரும் சத்துரு வரும்போது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிற ஆவியானவர். ஆவியானவர் அபிஷேகிக்கிறார், வரங்களை தருகிறார். அவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆவியானவர் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார். கிறிஸ்து மகிமைப்படும் போது பிதாவானவர் உள்ளம் மகிழும். எனக்கு அருமையானவர்களே, இதுதான் தேவனுடைய சித்தம். ஆவியானவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். உங்கள் நடுவிலே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி உங்கள் நடுவில் இருக்கிறாரோ, பிதா ஆகிய தேவன் சொன்னார், நான் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். இங்கு ஆவியானவர் உங்களிலே நிலை கொண்டு இருப்பார். நடுவிலே இருப்பார். நடுவிலே நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீங்கள், பயப்படாதீங்கள். ஆவியானவர் பார்த்துக் கொள்வார். அதுதான் ஆவியானவரை இயேசு கிறிஸ்து சொன்னார், இவர் உங்களுக்கு உதவியாளர் என்று சொன்னார், தேற்றரவாளர் என்று சொன்னார். God bless you.